நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் உபாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 29ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக நிறுத்தி வாசிக்கலாம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த சந்ததிகளாகிய இஸ்ரவேலரை ஆண்டவர் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு தம்முடைய வாக்குத்தத்தங்களை, நியாயப்பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கொடுத்து ஆண்டவர் அவர்களை தம்முடைய ஜனமாக இந்த உலகத்திலே வாழுகிற மற்ற ஜனங்களிடத்திலிருந்து வேறு பிரித்து எடுத்து தம்முடைய வழியில் அவர்களை நடத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்து உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்து கண்மலையின் தேனினாலே அவர்களை திருப்தியாக்கி ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக அவருடைய வழியிலே நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. வானத்திலிருந்து மன்னாவையும் வரிசிக்க பண்ணி அவர்களை போஷித்தார். காடையை அனுப்பி அவர்களை திருப்தியாக்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்களாக இருந்தார்கள். அந்த ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் மோசேயை கொண்டு இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட வசனத்தை தான் இப்பொழுது நாம் வாசித்து தியானிக்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். அல்லேலூயா. நீ கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கைக்கொண்டு கர்த்தருடைய வழியிலே நடந்து கர்த்தருடைய மேன்மையும் மகிமையும் பெற்று அனுபவிக்க வேண்டிய இஸ்ரவேல் ஜனமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. ஆகையால் நீ பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக, வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை கொண்டு அந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்ப்போமானால் நீங்கள் நானும் தான். நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கிருபையின் ஆவியினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில ஏற்படுத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நீங்கள் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள், உங்களுக்கும் எனக்கு நிகரானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் நானும் தான் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள். நீங்கள் நானும் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனை ஆராதித்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றி தேவ சித்தம் செய்து தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஜனங்களை வழிநடத்தி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மகிமையோடு மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துவின் மடியிலே செல்ல பிள்ளைகளாக தவழுகிறவர்களாக நிலைத்திருக்க போகிறோம். ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் நிகரானவர்கள், உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். உலகத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கு, பரிசுத்த ஆவி என்கிற கிருபையினாலே நிரப்பப்பட்டிருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்து வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பெற்று நாம் அதிகாரம் உடையவர்களாக செயல்படுகிறோம். ஆகையால் உங்களுக்கும் எனக்கும் ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம்.
எல்லாம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு மகிமை பொருந்தின பட்டயமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மகிமை பொருந்தின பட்டயமாக அவர் இருந்து கொள்ள நோய்கள், பஞ்சங்கள், தீமைகள், சத்துருக்கள், மரணங்கள் நம்மை அணுகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவனாக இருந்து எல்லா சத்துருவின் கையிலிருந்து நம்மை விலக்கி ஆண்டவருக்குள்ள வைத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு மகிமை பொருந்தின பட்டயமாக இருக்கிறார். சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிற கேடகம். அவர் நமக்கு எப்பொழுது கேடகமாக இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு கேடகமும் சகாயம் செய்கிற கேடகமாகவும் இருக்கிறேன் என்று. நிச்சயமாகவே எல்லா காரியத்திலும் நான் உங்களுக்கு சகாயம் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் சகாயம் செய்கிற தேவனாக இருந்து உங்களுக்கு நன்மை செய்து உங்கள் காரியங்களை எல்லாம் கைகூடி வர பண்ணி உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுக்கு அருளை செய்து ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழ வைப்பேன். ஒரு தீமையும் உங்களை அணுகாதபடி காப்பேன். என் உள்ள கையில வைத்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வேன். என்னுடைய கிருபையினாலே நிரப்பி பூரண மனவாட்டி சபையாக என்னுடைய வருகையிலே என்னுடைய முன்பாக வலது பாரிசத்திலே நிலைநிற்கிற பிள்ளைகளாக காணப்படும்படி நான் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவர் நமக்கு சகாயம் செய்கிற கேடகமாக இருக்கிறார். எல்லா காரியத்திலும் நமக்கு அவர் சகாயம் செய்வார். ஆகையால் தான் சங்கீதக்காரர் தாவீது இப்படி சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் நீங்களும் நானும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறோம். ஆகையால் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் சகாயம் செய்கிற கேடகமாக இருந்து எல்லா காரியத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணி தந்து எல்லா காரியத்தை கைகூடி வர பண்ணி நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு தந்தர்லே நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். நாம் ஒன்றிலும் குறைவில்லாதபடி சம்பூர்ணமாக புசித்து நாம் மன மகிழ்ச்சியாக சாப்பிட்டு கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக கலிகூர்ந்து வாழ்வோம் என்கிறது நிச்சயம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக இன்று முதல் தந்து உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே வாசியுங்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை எல்லாம் மிதிப்பாய் என்று சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக சில சத்துருக்கள் எழும்புவார்கள். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுகிறபடினால் இந்த உலகத்திலிருந்து வேறுபட்டு கிறிஸ்துவுக்கு என்று மீட்கப்பட்ட பிள்ளைகளாக வேறுபட்ட பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறபடினாலே இந்த உலகத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாய கிரியைகளிலும் உழன்று கொண்டிருக்கிற ஜனங்கள் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து உங்களுக்கு விரோதமாக சத்துருக்களாக எழுப்பி செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட சத்துருக்களுடைய செயல்களை எல்லாம் நீங்கள் அழிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். அது மட்டுமல்ல, சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இச்சகம் பேசுவார்கள். அதாவது பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு துர்க்கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக உங்களுக்கு விரோதமாக இல்லாததை பொல்லாததை பேசி பரப்பி உங்களுக்கு விரோதமாக இச்சகம் பேசி துர்க்கிரியைகளை பரப்பி கொண்டே இருப்பார்கள். அந்த துர்க்கிரியைகளை எல்லாம் பேசி பரப்பி அவர்கள் அடங்கி போவார்கள். ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிற இச்சகங்கள் ஒன்று உங்களை அசைப்பதில்லை. அது ஒன்று உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது. அது உங்களை ஒன்று தொடவும் முடியாதபடி ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை பாதுகாப்பார். ஆகையால் ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இச்சகம் பேசுவார்கள். உங்களுக்கு அது பலிக்கவில்லை என்று அறிந்ததும் இனி இவர்களுக்கு விரோதமாக எந்த வார்த்தைகளை பேசினாலும் அது இவர்களிடத்தில் எடுபடாது, பலிக்காது என்று சொல்லி பேசுகிற இச்சகத்தை விட்டுவிட்டு அடங்கி நடப்பார்.
நடப்பார்கள், உங்களுக்கு முன்பாக அடங்கி போவார்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சத்துருக்களுடைய மேடுகளை எல்லாம் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. சத்துருக்கள் மேடான கோட்டைகளை கட்டி வைத்திருப்பான். அந்த கோட்டைகளை சத்துரு கட்டி வைத்திருக்கிற மேடுகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் மிதிப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்காக முதற் பலன்களாக மீட்கப்பட்டு கிறிஸ்துவின் மகிமையின் சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. பலவிதமான தீய வார்த்தைகளை உங்களுக்கு விரோதமாக இச்சகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதீர்கள். உங்கள் சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். இனி உங்களுக்கு முன்பாக அவர்கள் அடங்கி போவார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து பேசின இச்சக வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஒளிந்து போக போகிறது. அவர்கள் கட்டி வைத்திருக்கிற எல்லா மேடுகளையும் நீங்கள் மிதிப்பீர்கள். உங்கள் கால்கள் சத்துருக்களுடைய மேடுகளை மிதிக்கும்படி செய்வார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தையும் நீங்கள் அறிந்து செயல்படும்படியாக அந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துவாராக. இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சத்துருக்களுடைய மேடுகளையும் மிதிப்பீர்கள், நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சத்துருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயம் பெற்று வாழ்வீர்கள், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் படிக்கிற இடத்துல ஜெயம் பெறுவீர்கள், நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல ஜெயம் பெறுவீர்கள், குடும்ப வாழ்க்கை நடத்துகிற இடத்துல ஜெயம் பெறுவீர்கள், சமுதாயத்திலே ஜெயம் பெறுவீர்கள், தேசத்திலே ஜெயம் பெறுவீர்கள், சபைகளிலே ஜெயம் பெறுவீர்கள், ஊழியத்திலே ஜெயம் பெறுவீர்கள், உலகத்திலே ஜெயம் பெறுவீர்கள். மாம்சத்தை ஜெயித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவுடைய வருகையில் அவருக்கு முன்பாக நிலைநிற்கிறதற்கு, அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். இயேசு சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஜெயம் எடுக்க உங்களுக்கு உதவி செய்வார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதபடி காப்பார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உண்டாகியிருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்து வாழ்வீர்கள். இயேசு நமக்கு தேவனாய் இருப்பார், நாம் இயேசுவுக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாக இயேசுவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக வாழ்ந்து அவருடைய அன்பிலே கலைகூர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நல்ல பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து இந்த சபையில ஏற்படுத்தி ஆண்டவர் மகிமையான வார்த்தைகளை உங்களுக்கு தந்து வார்த்தையினாலே உங்களை அலங்கரித்து உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நல்ல பங்கை பெற்ற நீங்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்ட ஜனமும் நீங்களே. உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை ஒருவர் சத்தமா நிறுத்தி வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகளுக்கு, என்னாலே உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு என் சரீரமாகிய சபைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் பனியை போல இருப்பேன், அவர்கள் லீலி புஷ்பத்தை போல மலர்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை பனியை போல அக்கினியாக ஆண்டவர் நமக்குள்ளே பாய்ந்து வரும்படி செய்வார். அந்த அபிஷேக அக்கினியை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக காணப்படுவோம். அது மட்டுமல்ல, லீலி புஷ்ப மலரை போல நாம் மலர்ந்து வாசனை வீசுகிறவர்களாக இருப்போம். எப்பொழுதும் மலருக்கு ஒப்பான வாசனை உள்ளவர்களாக, மலரை போல மலர்ந்து அழகுள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அல்லேலூயா. நீங்கள் நானும் லீலி புஷ்பத்தை போல மலர்வோம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் வாசனை வீசிக்கொண்டே இருப்போம். கீழே வாசிங்க. லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோனை போல வேரூன்றி நிற்போம். லீபனோன் என்கிறது ஒரு மரம், பாருங்கள், வனாந்தரம், ஒரு வனம், அது ஒரு காடு. அந்த காட்டுல ஏராளமான மரங்கள் இருக்கிறது. எல்லா மரங்களும் பெரிய பெரிய சைஸ்ல வளர்ந்து அது ஆழத்தில் வேரூன்றி அது அசைக்கப்படாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்திலே லீபனோன் வனம் என்கிறது ஒரு
இருக்கிறது.